ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு மொத்தம் 3 மனைவிங்க. ஒரு நாள் ரஞ்சித் வீட்டுல இருக்கும் பொழுது யாரோ ஒரு ஆள் ரஞ்சித்தை ஷூட் பண்ணிடுறாங்க. உடனே ரஞ்சித் அங்கே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் ஏஜென்சிக்கு தெரியுது. உடனே ரஞ்சித்தோட வீட்டுக்கு வராரு. ரஞ்சித்தோட 3 மனைவிகளையும் ஏஜென்சி விசாரிக்கிறாரு. அவங்க 3 பேருமே இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே வரண்டால இருக்கிற சிசிடிவி கேமராவை ஏஜென்சி பாக்குறாரு. அந்த கேமராவில யார் சுட்டாங்க அப்படிங்கறது தெரியல. ஆனா சுட்டவங்களோட நிழல் மட்டும் தெரியுது. அவங்க ரஞ்சித்தை சுட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில அவங்களோட முழு நிழலுமே தெரியுது. இந்த நிழலை வச்சு ரஞ்சித்தோட 3 மனைவிகள்ல யார் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு ஏஜென்சி கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிக்கணும் செக் பண்ணி பார்த்தலாம். இந்த நிழலை வச்சு ரஞ்சித்தோட 3 மனைவிகள்ல ரஞ்சித்தை ஷூட் பண்ணது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆப்ஷன் பி தான். ஏன்னா அந்த பி ல இருக்கிற அந்த பொண்ணோட உருவமும் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் இருக்க அந்த நிழலும் கிட்டத்தட்ட 100% ஒத்து போகுது. எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்களோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க இன்ட்ரெஸ்ட் அடுத்த ரெடியில பார்க்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏஜென்சிக்கு ஒரு போன் வருது. அங்க அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா, உடனே இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஏஜென்சி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அந்த ரூம்ல அந்த பொண்ணு வாய ரத்த ஒழுகுனபடியா இறந்து கிடக்குறா. ஏஜென்சி அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணு எழுதின லெட்டர் ஏஜென்சிக்கு கிடைக்குது. அந்த லெட்டர்ல நான் ஒரு பையனை உயிருக்குயிரா காதலிச்சேன், ஆனா அந்த பையன் என்னோட காதலை ஏத்துக்கல, அதனால விஷத்தை குடிச்சிட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்ல அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. அந்த லெட்டர் படிச்சதும் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத ஏஜென்சி ரொம்ப கூர்மையா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, இது ஒரு கொலை அப்படின்னு ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாரு. அப்படி எதை பார்த்து ஏஜென்சி இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல கொலை அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க சிறக்காமல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களுக்கு டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. யாரா இருந்தாலும் சரி தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி விஷத்தை குடிச்சாங்கன்னா அவங்க அந்த விஷத்தை குடிச்ச உடனே அந்த பாட்டில ஒண்ணு தூக்கி போடுவாங்க, இல்ல விஷத்தை குடிச்ச உடனே அந்த பாட்டில கீழே போடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உள்ள அந்த விஷ பாட்டில பாருங்க, அந்த விஷத்தை ஃபுல்லா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டிலோட மூடி கரெக்டா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப கண்டிப்பா யாரோ ஒரு ஆள் அந்த பொண்ணு வாயில விஷத்தை ஊத்திருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் அந்த விஷ பாட்டில மூடி அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வச்சுட்டு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணு மாதிரியே ஒரு லெட்டர் எழுதிட்டு அங்க இருந்து ஓடி இருக்கான். அந்த விஷப்பாட்டில பார்த்துதான் இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கல, இது ஒரு கொலை அப்படின்னு ஏஜென்சி கண்டுபிடிச்சாரு. உடனே அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு அந்த விஷப்பாட்டில ஃபாரன்சிக்கு அனுப்புறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு விஷம் குடிச்சுதான் இறந்திருக்கா அப்படின்னு வந்திருக்கு. ஆனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அந்த விஷப்பாட்டில அந்த பொண்ணோட கைரேகை மட்டும் இல்லாம இன்னொருத்தரோட கைரேகை இருக்கு. உடனே ஏஜென்சி அந்த ரூமுக்கு வெளியில உள்ள அந்த சிசிடிவி கேமராவை பாக்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட 3 ஃப்ரெண்ட்ஸுங்க கடைசியா அந்த பொண்ணை பார்த்துட்டு வெளில போயிருக்கிறது அந்த சிசிடிவி கேமராவோட ரெக்கார்ட் ஆயிருக்கு. உடனே ஏஜென்சி அவங்க 3 பேரையும் வர வச்சு விசாரிக்கிறாரு. அவங்க 3 பேருமே நாங்க அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 3 பேர்கிட்டயே கைரேகையை ஏஜென்சி வாங்குறாரு. நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்தா இது அந்த பாட்டில உள்ள அந்த கொலைகாரனோட கைரேகை, கீழே உள்ளது அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களோட கைரேகை. அந்த பாட்டில உள்ள அந்த கொலைகாரனோட கைரேகை கீழே உள்ள அந்த 3 கைரேகையில எதுக்கு பொருத்தமா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா அந்த பாட்டில் உள்ள அந்த கொலகாரனோட கைரேகையும் ஏ ஆப்ஷன் உள்ள கைரேகையும் 100% ஒத்து போகுது. இந்த ஏ ஆப்ஷன் உள்ள கைரேகை வேற யாரும் இல்ல, இந்த ஊதா சட்டக்காரன் தான். இவன் தான் அந்த பொண்ணோட வாயில விஷத்தை ஊத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். ஏதான் சரியான பதில் அப்படின்னு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்களோ நீங்க தான் ஜீனியஸ். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்ட் அடுத்த ரெடியில பார்க்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட் லிப்டுக்குள்ள பாம்பு இருக்கிறதா ஏஜென்சிக்கு ஒரு போன் வருது. உடனே ஏஜென்சி ஒரு பாம்பு ஸ்பாட் எடுத்துக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அந்த லிப்டை எவ்வளவு திறக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அந்த லிப்டை திறக்கவே முடியல. அப்போ ஏஜென்சிக்கு அந்த பாம்பு வச்சவன் போன் பண்றான். நீ இந்த லிப்டை திறக்கணும்னா அந்த லிப்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பஸ்ல சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணினா ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை நீ கரெக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நானே அந்த பாம்பு ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரியே ஏஜென்சி அந்த லிப்டை சால்வ் பண்றாரு. 1 2 3 வரிசையில என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பிரகாரம் தான் அந்த பஸ்ல நீ சேர்க்கணும் அப்படின்னு அதுல இருக்கு. 1வது நம்பர்ல இருக்கிறது நீலம், நீளத்தை சேர்க்கிறாரு. 2வது நம்பர்ல இருக்கிறது மஞ்சள், மஞ்சளை சேர்க்கிறாரு. 3வது நம்பர்ல இருக்கிறது பச்சை, பச்சையை சேர்க்கிறாரு. 4வது நம்பர்ல இருக்கிறது சிவப்பு, சிவப்பு சேர்க்கிறாரு. 5வது நம்பர்ல இருக்கிறது கருப்பு, கருப்பு சேர்க்கிறாரு. 6வது நம்பர்ல இருக்கிறது ஆரஞ்சு, ஆரஞ்சு சேர்க்கிறாரு. 7வது நம்பர்ல இருக்கிறது ஊதா, ஊதாவை சேர்க்கிறாரு. 8வது நம்பர் இருக்கிறது காக்கி கலர், காக்கியை சேர்க்கிறாரு. 9வது கலர்ல இருக்கிறது கடல் நீளம், அதையும் சேர்த்துறாரு. எல்லா கலரையும் கரெக்டா சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல என்ன வார்த்தை வருதுன்னா போடா பண்ணி அப்படின்னு வருது. எதுக்கிட்ட ஏஜென்சிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அந்த லிப்ட் எட்டி உதைக்கிறாரு. அந்த லிப்ட் தானாவே ஓப்பன் ஆயிடுச்சு. லிப்டுக்குள்ள போய் பார்த்தா உண்மையிலுமே அந்த பாம்பு இருக்கு. அந்த பாம்பை ஆஃப் பண்ணணும்னா இவர் ஒரு 5 டிஜிட் பாஸ்வேர்ட் போட்டாகணும்.
அந்த பாஸ்வேர்டு கீழே ஏபிசியோட லெட்டர் 26 இருக்கு. அந்த பாஸ்வேர்டுக்கு மேல எ பாஸ்வேர்ட் இஸ் எ நேம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ யாரோ ஒருத்தவங்களோட பேர் தான் இந்த பாஸ்வேர்ட் அப்படின்னு ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அது என்ன பேர் தான் அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்ணாலும் அந்த ரூபை சுத்தி பாக்குறாரு. அங்க பாஸ்வேர்ட் நம்பர் 1 போட்டு 22 போட்டிருக்கு, பாஸ்வேர்ட் நம்பர் 2 போட்டு 9 போட்டிருக்கு, பாஸ்வேர்ட் நம்பர் 3 போட்டு 3 போட்டிருக்கு, பாஸ்வேர்ட் நம்பர் 4 போட்டு 11 போட்டிருக்கு, பாஸ்வேர்ட் நம்பர் 5 போட்டு 25 போட்டிருக்கு. ஆனா 5 டிஜிட் பாஸ்வேர்ட்ல போடுறது யாரோ ஒருத்தவங்களோட பேர் தான். ஆனா ஏஜென்சி கிடைச்சிருக்கிறது வெறும் நம்பர் மட்டும் தான். இந்த நம்பரை வச்சு அந்த பாஸ்வேர்ட் பாக்ஸ்ல உள்ள பேரை ஏஜென்சி எப்படி கண்டுபிடிப்பாரு? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஏபிசிடில மொத்தம் 26 லெட்டர். இவருக்கு கிடைச்சிருக்கிறது 5 நம்பர். அந்த 5 நம்பர்ல எந்தெந்த வார்த்தை இருக்கோ அதை எடுத்து கரெக்டா போடுறாரு. ஏபிசிடில 22வதா இருக்கிறது விய போட்டுட்டாரு. ஏபிசிடில 9வதா இருக்கிறது ஐய போட்டுட்டாரு. ஏபிசிடில 3வதா இருக்கிறது சிய போட்டுட்டாரு. ஏபிசிடில 11வதா இருக்கிறது கேவை போட்டுட்டாரு. ஏபிசிடில 25வதா இருக்கிறது ஒய்ய போட்டுட்டாரு. அவருக்கு விக்கி அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது. அவர் கரெக்டான பாஸ்வேர்ட் போட்டதும் அந்த பாம் ஆஃப் ஆயிடுச்சு. எத்தனை பேர் விக்கின் கண்டுபிடிச்சிங்களோ நீங்க தான் ஜீனியஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல விக்கின் யாராவது பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்ட் அடுத்த ரெடியில பார்க்கலாம். ஒரு லேடி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 முகமுடி கொள்ளையனுங்க அந்த அம்மா போட்டிருந்த செயினை பறிச்சுட்டு போயிட்டானுங்க. உடனே இந்த லேடி அந்த 2 திருடனுங்களையும் துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த 2 திருடனுங்களையும் இந்த அம்மாவால பிடிக்க முடியல. அப்போ பக்கத்துல இருந்த டீ கடையில ஏஜென்சி நிக்கிறத இந்த அம்மா பாக்குறாங்க. உடனே இந்த அம்மா அந்த ஏஜென்சி கிட்ட போய் என்னோட நகையை 2 பேர் பறிச்சுட்டு போயிட்டானுங்க, உடனே நகையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏஜென்சி அந்த 2 திருடனுங்களையும் தேடி போறாரு. ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த திருடனுங்க எங்கதான் போனானுங்கன்னு இந்த ஏஜென்சியால கண்டுபிடிக்க முடியல. அப்போ அங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க 3 லேடிஸ ஏஜென்சி பாக்குறாரு. அந்த 3 லேடிஸ்ல ஒரு ஆள் சாக போறாங்க அப்படின்னு ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாரு. திருடனங்களை தேடி வந்த ஏஜென்சி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண 3 லேடிஸ்ல ஒரு ஆள் சாக போறாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேடியோட நெத்தியில பாருங்க, யாரும் கன் ஷூட் பண்றதுக்காக அந்த அம்மாவோட நெத்தியில குறி வைக்கிறாங்க. இதை பார்த்துதான் ஏஜென்சி இந்த அம்மா கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஏஜென்சி அந்த அம்மாவை காப்பாத்த போறாரு. அதுக்குள்ள அந்த கில்லர் அந்த அம்மாவை சுட்டுட்டான். அந்த அம்மா அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாங்க. உடனே ஏஜென்சி கில்லர் எந்த பில்டிங்ல இருந்து சுட்டான் அப்படின்னு நோட் பண்றாரு. அவருக்கு முன்னாடி மொத்தம் 4 அபார்ட்மெண்ட் இருக்கு. இதுல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் தான் அந்த திருட அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணிருக்கான். அது எந்த பில்டிங்னு ஏஜென்சி கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அந்த 4 அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கில்லர் எந்த அபார்ட்மெண்ட்ல நின்று அந்த அம்மாவை ஷூட் பண்ணான்னு? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இது கண்டுபிடிக்க உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இங்க மொத்தம் 4 அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த 4 அபார்ட்மெண்ட்ல இருந்து கில்லர் எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த லேடியை ஷூட் பண்ணாங்க அப்படிங்கறது தான் கொஸ்டின். இந்த 4 அபார்ட்மெண்ட்டையும் நல்லா பாருங்க. அதுல உள்ள எல்லா ஜன்னலும் மூடி இருக்கு. 2ஆம் நம்பர்ல உள்ள அந்த அபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் திறந்திருக்கு. அப்ப அந்த ஜன்னல் வழியாட்ட தான் கில்லர் மிஷின் கண்ணை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து அந்த லேடியை ஷூட் பண்ணிருக்கணும். எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்களோ நீங்க தான் ஜீனியஸ். நீ பார்த்த எல்லா ரீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் ரீல்ஸும் ஹாரர் ரீல்ஸும் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.